சிவத்தந்தை வரதான நினைவின் பிராப்தி 1-4-2026 சுயபுருஷார்த்தம் அனுபவமாக்குதல். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, பரமாத்மா சிவபாபாவின் அன்பு குழந்தை. ஆத்மாவின் அடிப்படை குணங்களாக அன்பு, ஞானம், தூய்மை ஆகியவற்றை உறுதியாக உள்ளத்தில் நிலைநிறுத்தி கொண்டு இருக்கிறேன். சிவபாபாவின் அன்பு என் உள்ளத்தில் நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆதாரமாக இருந்து என்னை நிரப்பி எல்லா ஆத்மாக்களுடனும் இணைக்கும் பரந்த மனநிலையை உருவாக்குகிறது. என்னை உறுதியான ஆன்மீக அடித்தளத்தில் நிலைநிறுத்துகிறது. என்னை வரதானத்தை அனுபவிக்க தகுதியான ஆத்மாவாக மாற்றுகிறது. நான் என் உள்ளுணர்வை மாற்றி என் திருஷ்டியை தெய்வீகமாக்கிக் கொண்டு சிருஷ்டியை மாற்றக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி ஆத்மாவாக என்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உள்ளுணர்வில் எந்த அளவிலும் தேக அபிமானத்தின் சஞ்சலத்தையும் அனுமதிக்காமல் அதை முழுமையாக பரிசுத்தமாக வைத்துக்கொள்கிறேன். உள்ளத்தை சீர்திருத்தி திருஷ்டியை தெய்வீகமாக மாற்றும்போது என் பார்வை சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. நான் பார்ப்பதன் மூலம் ஆத்மாக்கள் தங்கள் உண்மையான வடிவத்தை உணர ஆரம்பிக்கின்றனர். பார்வையின் சக்தியால் அவர்களுக்கு அவர்களின் உண்மையான வீடான பரந்தாமத்தை நினைவூட்டுகிறேன். திருஷ்டியின் தெய்வீகத்தால் அவர்களின் உண்மையான ராஜதானியான சொர்க்கத்தை அனுபவிக்கச் செய்கிறேன். கண்கள் சாட்சாத்காரத்தை அளிக்கும் கருவிகளாக மாறுகின்றன. பார்வையின் மூலம் ஆத்மாக்களுக்கு தெய்வீக அனுபவத்தை அளிக்கிறேன். உள்ளுணர்வை அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொண்டு சக்தியை வெளிப்படுத்துகிறேன். நான் பாபாவின் நினைவில் இருந்து என் உள்ளத்தை ஒரு சக்தி மையமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். பார்வையின் மூலம் உலகிற்கு நல்ல அதிர்வுகளை வழங்குகிறேன். உள்ளுணர்வின் மூலம் ஆத்மாக்களை உயர்த்துகிறேன். திருஷ்டியை தெய்வீகமாக்கி உலகத்தை மாற்றுகிறேன். உள்ளத்தில் எந்த குறையும் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கிறேன். எண்ணங்களை உயர்த்தி உலகிற்கு நன்மை செய்கிறேன். வாழ்க்கையை சேவையாக மாற்றுகிறேன். உள்ளத்தில் தெய்வீக சக்திகளை வளர்த்து கொள்கிறேன். பார்வையின் மூலம் ஆத்மாக்களுக்கு அமைதியை வழங்குகிறேன். உள்ளத்தில் நிரந்தர அமைதியை அனுபவிக்கிறேன். சக்திகளை உலகிற்கு பகிர்கிறேன். உள்ளத்தை ஒளிமயமாக வைத்துக்கொள்கிறேன். மனதை அமைதியாக வைத்துக்கொள்கிறேன். புத்தியை தெளிவாக வைத்துக்கொள்கிறேன். சம்ஸ்காரங்களை சுத்தமாக்குகிறேன். வாழ்க்கையை தெய்வீகமாக மாற்றுகிறேன். நான் உலக நலனுக்காக வாழ்கிறேன். சக்தியை
உலகிற்கு பகிர்கிறேன். நான் சதா வெற்றியாளர் ஆத்மாவாக விளங்குகிறேன். ஓம் சாந்தி.